ஸோ இஸ்ரேல் தேசம் தொடர்ந்து ஒரு யுத்தத்தை சந்தித்து வருகிறது. இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு சில தற்சமய நிலவரத்தையும் நம்ம பார்த்துட்டு, இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் இஸ்ரேல் தேசத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் அவங்களுடைய பஸ்கா பண்டிகை ஆரம்பமாகிறது. இன்னைக்கு தான் அவங்களுடைய பஸ்கா பண்டிகை, இந்த மீல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய அந்த ஈவினிங் டின்னர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு பஸ்கா பண்டிகை நம்மளும் ஆசரிக்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் இன்னைக்கு காலையில் கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த கம்யூனியனில் நம்ம பங்கு பெற்றோம். மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அதை அனுசரிக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. அதை பற்றி சில வேதத்திலிருந்து சில ஆழமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் தேசம் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 வருஷத்துக்கு பிறகு மத்திய கிழக்கு பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், பெருத்த மாற்றம். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் பல நாடுகளை சீரமைத்திருக்கிறது. சில நிலைப்பாடுகள் உருக்குலைந்திருக்கிறது. சில காரியங்கள் மாறுதலுக்கு நேராக போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எதை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியம் ரொம்ப சமீபமாக இருக்குங்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் வருகிறார். ஆனால் அவர் எப்போ வராரு, எந்த மணி நேரத்தில் வராரு, எந்த நாளில் வராருங்கிறது தெரியாதே தவிர, மற்றபடி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்களும் நிறைவேறி வருகிறது. ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த ஈரான் யுத்தம், அதற்கு லயன்ஸ் ரோர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சைட்ல இருந்தும் அமெரிக்கா சைட்லேருந்து எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்லையும் இந்த யுத்தம் நடந்துட்டு வருது. நம்ம எல்லாருமே இந்த நியூஸில் பார்க்குறோம், செய்திகள் கேட்குறோம், நிறையா வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கும் நிறையா இந்த யுத்தத்தோட செய்தி வந்திருக்கும். பட் அதே சமயத்தில் நிறைய ஃபேக்கான செய்திகளும் வெளியே வர்றதை நம்ம பார்க்குறோம். பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒன்று மறக்கக்கூடாது, காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஸோ தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு அறியாமல் ஏதாவது ஒன்று நடக்குதா? இல்லை. ஆனால் ஒரு காரியத்துக்காக இந்த யுத்தங்கள்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இட்ஸ் ஆல் அ டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் இஸ் கம்மிங். அவருடைய வருகைக்கான ஒரு ஆயத்தம். அதுவும் ரொம்ப இப்படி மெதுவாலாம் நகர்ந்துட்டு வரல. அது எப்படி நடக்குது அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிலர் இடத்துல கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு இந்த இஸ்ரேலுக்கு இது தேவையில்லாத வேலை, அமெரிக்காவுக்கு இது தேவையில்லாத வேலை, சும்மா இருந்த கூட்டை கழிச்சு விட்டு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கி இன்னைக்கு நமக்கும் என்ன வந்துருச்சு, சிலிண்டர் பிரச்சனை வந்துருச்சு, ஆயில் பிரச்சனை வந்துருச்சு. கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? ஆமான்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இஸ்ரேல் நாடு சம்பந்தப்பட்ட ஒரு யுத்தம், ரொம்ப முக்கியமான ஒரு யுத்தம். அதாவது வேதத்தின் பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும். நம்மளும் உலகத்தார போல நம்மளும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஆண்டவரை ரொம்பவே துக்கப்படுத்தும். சில விஷயங்கள் நமக்கு புரியல, நம்ம புத்திக்கு எட்டலை அப்படின்னாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் வரக்கூடிய நாட்கள் புரிய வைக்கும். சரியா? நமக்கு இன்னைக்கு அதான் நான் சொல்லுவேன், எப்போவுமே இதோட கிளைமேக்ஸ் என்னங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, கட்டாயம் இஸ்ரேல் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது அந்த நாடு உருவான காலத்துலேருந்து யுத்தங்களை சந்திக்குது. யுத்தங்கள் இல்லாத நாட்கள் இல்லை. பட் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் மட்டும் இந்த இஸ்ரேல் நாட்டின் பக்கமும் யூதர்கள் பட்சத்தில் இராவிட்டால் என்றோ அவர்கள் அழிந்திருப்பார்கள். அதுதான் இட்சாக் ரபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, ஒருவேளை இஸ்ரேல் ஒரு யுத்தத்துல தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரே ஒரு போர்ல தான் அது தோக்குமா. எப்படி? ஒரே ஒரு யுத்தத்துல தான் தோக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது. அது தோத்துருச்சுன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது. அப்ப அதுதான் அது தோக்கக்கூடிய கடைசி யுத்தம். ஏன்னா எல்லாத்துடைய பார்வையும் எப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாது, யூதன் அப்படிங்கிறவன் இருக்கவே கூடாது. அதுதான். சரி, வேகமாக ஒரு சில நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலது இன்னைக்கு ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது, நான் வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து நம்முடைய அருமையான பாஸ்டர் தாஸ்பின் அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த
அவங்களுடைய டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த டின்னர் டேபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப அழகாக வீடியோலாம் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி சில படங்கள்லாம் உண்டு. ஸோ அதனால் என் கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக என்னை ரொம்பவே தொட்ட ஒரு சம்பவம் பாருங்க. ஐநால எல்லாருமே இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து எல்லாரும், எல்லா நாட்டினுடைய பிரதிநிதிகளும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுடைய பதிவை கொடுத்தாங்க. இஸ்ரேல் வந்து ஒரு ஜெனோசைடை நடத்திட்டு இருக்குது, அது வந்து இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது, இடத்த என்ன செய்யுது, ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பூமியை இன்னைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ அதில் குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு அராப் முஸ்லிம், ஸோ அவரு இந்த இடத்துல என்ன பேசுறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதுக்கு கொஞ்சம் நம்ம வால்யூம் கேட்கல. Of condemning Israel. Is it not time instead to learn from Israel how to defeat terror, defend free societies and pursue peace? I declare open agenda item 7 entitled Human Rights Situation in Palestine. Israel has institutionalized a systematic regime of torture with a genocidal intent against the Palestinians. The policy of extermination, of genocide, crimes against humanity and war crimes. Occupation, settled colonial apartheid and genocide. Colonialism, oppression and apartheid. Colonization. Colonized. I now give the floor to the representative of Ingenieur du Monde. Mr. Chair, I heard the term colonizers, but who are the real colonizers? A Jewish kingdom ruled in Judea for 1,000 years. We, the Arabs, took this land. Who Arabized Egyptians, Phoenicians, Persians, and Amazighs? It was us, the Arabs. So why does the Council enshrine a lie by keeping a permanent agenda item on Palestine while ignoring the indigenous heart of Israel returning home? Let us be clear, who is actually defending our sovereignty? Today, Israel is fighter for peaceful nations, freeing Gaza from Hamas and saving Iranians from the Islamic Republic. What Israel is doing to the IRGC is a gift to humanity. There are 57 Islamic countries and only one Jewish state, Israel. Despite the ongoing hateful desire to eliminate it, Israel has not only survived, it has thrived. I don't believe in miracles, but this is one. So I ask the UN, when will you end the ritual of condemning Israel? Is it not time instead to learn from Israel how to defeat terror, defend free societies, and pursue peace? ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. உங்களுக்கு இது புரிஞ்சுதா? அவருடைய எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேல் ஒரு படுகொலை நடத்திட்டு இருக்குது, ஒரு இனப்படுகொலையை அதை நடத்திட்டு இருக்கு. வார் கிரைம், யுத்தத்தில் அது ஒரு பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டு இருக்கு, மக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. ஸோ எல்லாருமே சொன்னாங்க காலனைசேஷன். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரனை எழுப்பி, ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒருவரை எழுப்பி அவர் கேட்குறாரு, எதுக்காக எத்தனை நாள் தான் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை நீங்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டே இருப்பீங்க? அது அவங்களுடைய பூமி, கிட்டத்தட்ட 1000 வருஷ காலங்களாக அவங்க யூதர்கள் அந்த பூமியை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, அந்த இடத்த நாங்கள் தான் பிடிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு இஸ்ரேல் நாடு, ஆனால் ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக எத்தனை நாடுங்க? 57 இஸ்லாமிய நாடுகள். 57 நேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஒன் நேஷன். ஒன்று ஜெயிக்குமா 57 ஜெயிக்குமா? அது நம்ம இஸ்ரேல பார்க்கறதுனால. ஆனால் நியாயமாக எது ஜெயிக்கணும்? 57 தான் ஜெயிக்கணும். ஏன்னா 57 ஒன்றா கூடுச்சுன்னா அந்த இடத்துல அவங்களுடைய மிலிட்ரி பவராக இருக்கட்டும், அவங்களோட தரைவழி படையாக இருக்கட்டும், வான்வெளி படைகளாக இருக்கட்டும், கடல்வழி படைகளாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்களாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூட்டு இதை வச்சு பார்த்தா கட்டாயம் 57 நாடுகள் தான் ஜெயிக்கணும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்லாமிய தேசங்களுக்கு நடுவுலேயே இன்னைக்கு ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு சுனி முஸ்லிம்ஸ், ஷியா முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஈரானில் நம்ம பார்க்குறதெல்லாம் ஷியா முஸ்லிம். மற்ற அதிகமான மெஜாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா சுனி முஸ்லிம்ஸ் தான். இவங்களுடைய கோட்பாடுகள் வேற, சுனி முஸ்லிம்ஸுடைய கோட்பாடுகள் வேற. அதனால அவங்களுக்குள்ளாரி என்ன கிடையாது? ஒற்றுமை கிடையாது.
ஒற்றுமை இருந்திருந்தா ஈரான் போய் துபாய, இன்னைக்கு குவைத்த, பஹ்ரைன இவங்களெல்லாம் அடிப்பாங்களா? ஸோ அவங்களுக்குள்ளாரையே என்ன கிடையாது, ஒற்றுமை கிடையாது, அவங்களுக்குள்ளாரையே அடிச்சுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் இன்னைக்கு நிக்கிறது மட்டும் இல்ல, வாட் இஸ் சேஸ், இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இன்னைக்கு உயிர் பிழைச்சு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இன்னைக்கு தாண்டி ஜெயிச்ச ஒரு நாடா இருக்கு. ஆச்சரியமா இல்ல? ஸோ அதே இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஸோ அவங்கள பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாகணும். நமக்கு நம்முடைய ஆண்டோர் மேல சந்தேகம் வரக்கூடாது, விசுவாசத்துல பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு லைவ்ல நம்ம பார்க்குறோம், தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேதத்தில் இருந்த தீர்க்க தரிசிகள் ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடக்காதா அப்படின்னு ஏசாயாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், தானியேலுடைய காலங்கள், இல்லை அப்போஸ்தலருடைய காலங்கள், சீஷர்கள் இருந்த நாட்கள், அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. அதற்கு பின்னாடி வந்த சபையின் காலமும் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய கண்கள் பார்க்க கொடுத்து வைக்காததெல்லாம் உங்களுடைய என்னுடைய கண்கள் இன்னைக்கு பார்க்குது. ஆமென். அதனால வேதம் அப்படி இந்த வார்த்தைகள்லாம் துள்ளி குதிச்சு அப்படியே உயிரடைஞ்ச மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். சரி, வேகமா இந்த ஒரு சில நியூஸஸ் இந்த மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பாஸ் ஓவர் பத்தி நம்ம படிக்க போறோம். பாஸ் ஓவரை இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ என்ன ஆகும், நம்முடைய கம்யூனியன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னும் கூடிய ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கம்யூனியன். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம், அவருடைய ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது அப்படிங்கிறத நம்மளால நிச்சயமா உணர்ந்து என்ன செய்ய முடியும், அந்த கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் இல்லை, இந்த ஆண்டவரை விட்டு ஒரு நாள் தூரம் போய் ஒரு பாவத்துக்குள்ள நிச்சயமா விழவே மாட்டோம். ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஆண்ட்ரூ பிரதர் ஜோம் பண்ண மாதிரி நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணிக்கலாம். ஸோ ஈரான் தேசத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் தாக்க போகிறோம். ஸோ எங்களுடைய பல தலைவர்களை அவங்க இழந்து நிற்கிறாங்க, அதனால நாங்கள் விட போகிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஒரு சின்ன வழி, அந்த தடம் பார்த்தீங்களா, அந்த வழியை தான் என்ன செய்கிறாங்க, ஈரான் மறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு சில நாடுகளுக்கு திறந்து கொடுத்திருந்தாலும் பலருடைய சரக்கு கப்பல், முக்கியமாக ஆயில் கேஸ் போகக்கூடிய ஒரு முக்கியமான பாதையை அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சதுனால என்னாச்சு, நம்ம வீடு வரைக்கும் பாதிப்பு வந்துருச்சு. 45 நாள் ஆயும் சிலருக்கு சிலிண்டர் வரல. அப்போ இன்னும் என்ன ஆகும், சிலர் கணிக்கிறது என்ன, இன்னும் 1 மாதம் தள்ளிச்சுன்னா இன்னும் ஒரு கேரண்டியே இல்லாமல் கூட போகலாம். ஆண்டவருடைய கரம் தான் செயல்படணும். இந்த இடத்துல இந்த பாதைகள் திறக்கப்படணும். பட் கட்டாயமாக இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு மாற்று பாதையை அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. மாற்றுப்பாதையின் வழியாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஈரான் எவ்வளவோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதுக்கு வந்தாலும் ஈரான் எதுக்கும் சம்மதிக்கவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஸ்டீல் பிளான்ட் அதை தாக்கி அதை அழிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் இருக்குதோ, எங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் இருக்கோ, அதுக்கு பின்னணியில் செயல்படக்கூடிய தலைவர்கள், ஆஃபீஸர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் குறிவைத்து எலிமினேட் செய்யப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நாளைக்கு ஈரானுடைய கைகளில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது கிடைச்சிருச்சுன்னா அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களுக்கும் அது ஒரு அச்சுறுத்தல் தான். எப்போ வேணா யாரை வேணா அவங்க அந்த டேஞ்சரஸான ஆபத்தான அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்க தேசங்களை தாக்க நினைக்கலாம். தாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பவே நம்ம பார்க்குறோம், அவங்க பல சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகளில் அவங்க தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு சில தலைவர்கள் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, தி கீ பிளேயர்ஸ், முக்கியமான சில தலைவர்கள், அதாவது லீடரை எலிமினேட் பண்ணிட்டா என்ன ஆகும், அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கோ ஒரு கமாண்ட் கொடுக்கறதுக்கோ ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க. முக்கியமாக அப்படிப்பட்ட ஆட்களை தான் குறிவைத்து என்ன செய்கிறாங்க, எலிமினேட் பண்ணுறாங்க.
So last night in Bandar Abbas, the commander of the Navy and in IRGC. So இந்த IRGC அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு நாட்டினுடைய ஒரு படை ஆர்மி ஃபோர்ஸ் நினைக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் எலிமினேட் செய்யப்பட்ட சுப்ரீம் லீடர் அலி கமேனியுடைய ஒரு இயக்கம் தான் இந்த IRGC. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு தீவிரவாத ஒரு இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள். இவங்கள மாதிரி தான் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ், அதாவது ஹமாஸ், ஹெஸ்போலா, ஹூத்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ISIS தீவிரவாதிகளை போல பயங்கரவாதிகள் தான். இவங்களெல்லாம் வளர்த்தி விட்டது யாரு? ஈரான் தான். ஈரான் பணம் கொடுத்துச்சு, ஆயுதங்களை கொடுத்துச்சு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துச்சு. முக்கியமாக என்ன சொல்லி கொடுத்தது? இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றணும், இஸ்ரேலர்களை கொல்லணும், யூதர்களை கொல்லணும். அமெரிக்கா ஒரு பெரிய சாத்தான், இஸ்ரேல் ஒரு சின்ன சாத்தான். அது அவங்களுடைய பாட புஸ்தகத்திலே இருக்கும். அதை தான் அவங்க ஒரு ஸ்லோகம் மாதிரியே அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வேற எந்த நாட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு நாடு இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை தூவுனதை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சில இன்டெலிஜென்ட் மெம்பர் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அவரையும் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஐடியாஸ் கொடுக்கறது அது போல. ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ IRGC அண்ட் ஹூத்தி த்ரெட்டுக்கு பதிலாக இப்போ அடுத்த ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அது இந்தியா வரைக்கும் வரக்கூடிய ஒரு பைப்லைன் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணலாம். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜலசந்தியவே நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? வேற ஒரு மாற்று பாதையை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் காரிடாரை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் இஸ்ரேல்லையும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சில தாக்குதல் நடக்க தான் செய்யுது. ஸோ இது ஹைஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியை தாக்கி ஒரு சேதத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஸோ டேமேஜுங்கிற வார்த்தை வேற, டிஸ்ட்ரக்ஷனுங்கிற வார்த்தை வேற. டேமேஜ் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதை மறுபடியும் நம்ம ரெடி பண்ணலாம், ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சதோ அதெல்லாம் செய்யுது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. நாளைக்கு இன்னொரு ட்ரம்ப் வருவாரா, வரமாட்டாரா, இல்லை அவங்களுக்கு நாடுகள் ஒத்துழைக்குமான்னு தெரியாது. இப்போவே நம்ம UN பார்த்தோம், யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலை. நிச்சயமாக ஒரு நாள் வரும், இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா எல்லா நாடுகளும் வரும். இஸ்ரேல் தன்னந்தனியாக விடப்படும், இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லாமல் நிற்கும். அன்னைக்கு கர்த்தர் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இறங்கி வருவார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் என்னது? ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் ஒரு சீன் பை சீன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு டோட்டலாக ஒரு நாள் முழு சீனையும் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு லென்த்தி கண்டென்ட் தான். பட் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தன்மைகள்லாம் மாறணும். Terrorist regime that is on the verge of collapsing. But before we close out this chapter of doom, I do have to warn you about what's coming. First of all, this is not an attack, it is not an assault, it is not belligerence, it is not war, it is a rescue operation. புரிஞ்சவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி மற்ற நாடுகளுக்கு ஒரு உதவி தான் செய்கிறாங்க. ஸோ இந்த யுத்தம் எப்போ முடியும் அப்படின்னா ஒரு 2-3 வாரங்களில் முடியும், நாங்கள் இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. பட் ஈரான் எந்த ஒரு நெகோசியேஷன்ஸ்க்கும் பேச்சுவார்த்தைக்கும் வரவே இல்லை. ஸோ முக்கியமாக பாருங்க, இதில் ஒரு ஃபென்டனில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல், அந்த மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய SPND ஆர்கனைசேஷன், ஸோ விச் இஸ் ஓன்ட் பை தொஃபிக் தாரு கம்பெனி. அதெல்லாம் பாருங்க எங்கேருந்தெல்லாம் அவங்க ஆயுதங்கள் செய்யறதுக்கான அவங்களுக்கு அந்த மருந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அவங்க குறிவைத்து அவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சில முக்கியமான தலைவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா தேசத்திலிருந்து அட்வான்ஸ்டான சில ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. EA-37B எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட். ஸோ ஒவ்வொரு ஏர்கிராஃப்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எனேபிள்டு ஏர்கிராஃப்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதால் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ண முடியும், ரேடாரை விட்டு மறைஞ்சு அது வர முடியும், எனி ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இயங்கக்கூடியதை அது தாண்டி அது ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து தாக்குதலை செய்ய முடியும்.
ஸோ இந்த வார் ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களில் எங்கேயோ நடக்குதுங்கிறத நினச்சிட்டு நம்ம விட வேண்டாம். நம்ம எல்லாம் ஒன்றா ஒவ்வொருத்தரும் 1 minute நம்ம ஜோம் பண்ணாலே இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து எத்தனை நிமிஷம் ஜோம் பண்ணிடலாம்? 100 minutes நம்ம ஜோம் பண்ணிடலாம். ஸோ இந்த யுத்தங்களை தேவன் நிச்சயமாக வரும் நாட்களிலே அவர் கட்டாயமாக ஓய பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லை, நாட்டோங்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. கடைசியில் தெரியும், நம்ம அந்த சிலை வைத்து பார்க்கும் பொழுது கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட சில கூட்டமைப்புகள், பிரிக்ஸாக இருக்கட்டும், நாட்டோவாக இருக்கட்டும், இப்படி இந்த கூட்டமைப்புகள்லாம் ஒரு சில நாடுகள் சேர்ந்து உருவாகுவாங்க. ஆனால் இப்போது ட்ரம்ப் உதவின்னு கேட்கும்போது பெரிய சப்போர்ட் அவர்கிட்ட இல்லை. அதனால் அவர் சொல்லிட்டாரு, அவங்கவுங்களுக்கு ஆயில் வேணும்னா அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, எங்களுக்கு நாங்கள் வந்தது என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை முடிச்சுட்டு நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஸ்ரேலோட ஒரே ஒரு நோக்கம் என்ன? முக்கியமாக இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ஈரான் கையில் என்ன இருக்கக்கூடாது? நியூக்ளியர் வெப்பன், அடுத்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இன்க்ளூடிங் ஃப்ரான்ஸ் அது கூட என்ன செய்யலைன்னா ஹெல்ப் பண்ணலை. அமெரிக்காவிலேருந்து போகக்கூடிய சில பிளேன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டு வழியாக போகிறதுக்கு அனுமதி அவங்க கொடுக்கவே இல்லை. பாருங்க, அதெல்லாம் வந்து சொல்கிறார். அமெரிக்கா வந்து இன்னைக்கு ஃப்ரான்ஸ் சொன்னதை என்ன செய்யும், ஞாபகம் வச்சுக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதை தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்க்கு பதிலாக நம்ம வேறு சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாங்கிற ஒரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா சில ஆலோசனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சைட் எல்லாம் வந்து அவங்க பார்த்து அவங்க அழிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில யூனிவர்சிட்டிஸ் கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நிறையா எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், பயங்கரமான மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு அது எல்லாமே அழிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து பிரசிடென்சி எலெக்ஷன்ல இருக்கும்போதே ஈரானை குறிச்சதான ஒரு வார்னிங் கொடுத்த நாட்கள். Why couldn't we go in and take over some of their oil, which is along the sea? How would you do that? Would you send in the Marines? Would you take a chance in a war? Let them have Iran. You take their oil. That's what How? How? I mean, do we want a war? What do you mean we take their oil? You go in. How do we go in? You're going to have a war by being weak. Okay, how do we go in? What do we do? Excuse me. Yeah? You're going to have a war. And it's going to start in the Middle East. What if the Soviet Union said, you do this to Iran, we're going to come in? ஸோ பல காலங்களுக்கு முன்பாகவே ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக வரும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஏற்கனவே பிரசிடென்சி எலெக்ஷனில் இருக்கும்போதே 1980s அவர் சொன்னதை மறுபடியுமாக ஞாபகப்படுத்தி பார்த்து எல்லா இடங்களையும் பகிரப்பட்டு வருகிறது. ஸோ இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் ஒரு நியூக்ளியர் பேஸ், அதில் இருக்கக்கூடிய சிலதை வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹோலி செப்பல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து உடனே ஒரு சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலில் அப்படின்னு சொன்னாங்க. பட் நெத்தனியாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரு பாதுகாப்பு கருதி அந்த சர்ச்சை வந்து தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் சிலது டெல் அவீவ் இஸ்ரேல்லையும் தாக்குதல் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ நாளைக்கு ஒருவேளை ஒரு முக்கியமான டேட்டா வரலாம், ஒரு செய்தி வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அங்கே தலைவர்கள் கூடி எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒரு நல்ல தீர்மானமாக இருக்கட்டும், நல்ல ஆலோசனைகள், கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு பக்கத்தில் ரஷ்யாவுடைய போரையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் உயரமான கட்டிடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சிலதை லொக்கேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடியதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ
நாங்கள் ட்ரம்ப்பை வந்து பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறதும் ஈரான் பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம்தான். ஸோ எப்போ வந்து நாங்கள் வார் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சட்டுன்னு ஆயில் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கான், குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு நியூஸ் இந்த வாரத்தில் பார்க்கும்பொழுது. ஒன்று நம்ம பார்க்குறோம், ஒரு பக்கம் ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டார்கெட்டையும் குறிவைத்து அழிக்கப்படுகிறது. யுத்தங்கள் மற்ற தேசங்கள்லையும் பரவி போயிருக்கு. குவைத்தா இருக்கட்டும், நம்முடைய தேசத்தை சேர்ந்தவரும் ஒருவர் மரித்து போயிருக்கிறார், குவைத்தில் மரித்து போயிருக்கிறார். அதே போல் துபாய், இந்த கத்தார், எல்லா தேசங்கள்லையும் ஒரு சில சேதங்கள். ஸோ அதனால் நம்ம இந்த சேதங்கள் தடுக்க கர்த்தர் இந்த யுத்தங்களை ஒரு ஓய பண்ண கர்த்தர் ஒரு நல்ல நாட்களை நமக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். சரி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் த அல்டிமேட் பாஸ் ஓவர். ஸோ இன்னைக்கு பஸ்கா பண்டிகை. இன்னைக்கு பஸ்கா பண்டிகை எங்கே கொண்டாடுறாங்க? ஸோ இதை இஸ்ரேல் தேசத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு தான் முதல் நாள் ஆரம்பம். ஸோ யூதர்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூதர்களுடைய பண்டிகைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி ஒரு முதல்ல மாதத்தில் வரக்கூடிய முதல் பண்டிகை தான் என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை. ஸோ இந்த பஸ்கா பண்டிகையை நம்முடைய கண்ணோட்டத்தில், சபையின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது பாவ நிவாரண பலியா, குற்ற நிவாரண பலியா இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ரிடம்ஷன், மீட்பு அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் எந்த பகுதியிலையும் அவங்க பஸ்காவை ஆசரிக்கும் போது அது பாவத்திற்காக, பாவ நிவாரணத்துக்காக தான் அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. எகிப்து தேசத்திலிருந்து அவங்க பத்திரமா வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டென்ட் இன்னைக்கு என்னென்ன அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க பிளேட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டா நம்ம எங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னா, நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம கொஞ்சம் காரியத்தை தியானிச்சுட்டு எப்படி இயேசு கிறிஸ்து அதே நாளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, உலக இரட்சகராக, எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நம்ம பஸ்காவை நினைவு கூர்ந்து ஆசரிக்கிறதுக்கு. ஸோ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம கண்டிப்பாக இதை தொடரலாம். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் அவர் சிந்தினார் இல்லையா? அப்போ ஏன் இந்த ரத்தத்தை அவர் சிந்தினார்? வை பிளட்? இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சுத்திகரிப்புக்கு எந்த இடத்துலையும் நம்ம ரத்தத்தை கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ம அசோசியேட் பண்ணவே மாட்டோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதாமினுடைய காலத்தை நம்ம எடுக்கும்போது ஆண்டவர் தான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ ஆதாமை படைக்கும் பொழுது தேவன் பாவம் இல்லாத ஒரு மனிதனாக தேவன் படைத்தார். ஆனால் ஆதாம் என்ன செய்தான்? கர்த்தருக்கு விரோதமாக இருந்த சாத்தானோடு கூட்டு சேர்ந்தான். அப்போ அன்னைக்கு சர்ப்பத்தினுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அன்னைக்கு பாவத்தை செய்தான். ஸோ கிரேட் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை வந்த பொழுது முழு உலகமும், த என்டையர் ஹியூமனிட்டி, ஸோ பாவத்தில் விழுந்து போகுது. த கர்ஸ் ஆஃப் சின். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா டோட்டலாகவே விழுந்து போச்சு. அப்போ ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்தை, அதுக்கு ஒரு விளக்கரையும் செலுத்தணும். ஸோ காட் டிமாண்டட் த பிரைஸ் ஃபார் ரிடெம்ஷன் டு கவர் த சின். ஸோ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது அந்த பாவம் மூடப்பட்டது. ஸோ அதை முழுக்க ஆண்டவர் வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு கிடையாது, பாவ மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இல்லை கண்டுபிடிச்சது மனுஷன் கிடையாது, அது தேவனாகிய கர்த்தர் தான். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருடைய பஸ்காவாய் அவர் அடிப்பட்டதா இருக்கட்டும், சிலுவை மரணங்கள் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5:12. ரோமர் 5:12. உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், சோ ஒரே மனுஷன் மூலமாக உலகம் முழுவதும் என்ன வந்துருச்சுங்க, பாவம் ஆட்கொண்டது. அதுதான் ரோமர் 5:12
அப்ப நம்ம சொல்றோம், ஐயோ நான் பாவி இல்லை, நான் பாவம் செய்யல. ஆனா ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் முழு ஹியூமானிட்டியும் பாவத்திற்குள் வந்தது. அப்ப ஆண்டவர் 3வது அதிகாரம் ஆதியாகமம் 21வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, எப்போ ஆண்டவர் இந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்களோ அப்பவே என்ன வந்துருச்சு? பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க நிர்வாணிகள் தங்களை போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல 2 விஷயத்த செய்தார். 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, பிசிக்கலா அவங்களுடைய சரீரத்தினுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு தேவன் ஒரு அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, மறைவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு அடிப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு பாவம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங், ஒரு ஆவிக்குரிய ஒரு கவரிங்கும் ஆண்டவர் அந்த இடத்துல காண்பிக்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த பஸ்கா பண்டிகை நமக்கு புரியணும்னா நம்ம எங்க இருந்தெல்லாம் ஆரம்பிக்கணும்? ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். சோ முதல்ல ஆனா ஆண்டவர் இந்த உடைகளை கொடுக்கிறதுக்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் தன்னை எதனால மறைச்சுக்கிட்டாங்க? அத்தி இலைய கொண்டு மறைச்சுக்கிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த அத்தி எல்லாம் என்ன செய்யாது, ஒன்னும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்ப தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாராம்? தோல் உடைகள். தோல் எதிலிருந்து எடுக்குது? மிருகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது தான் தோல் உடை. அப்போ ஒரு மிருகத்திலிருந்து ஒரு தோல் எடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல ஒரு மிருகம் என்ன ஆயிருக்கு? செத்து போயிருக்கு. அது அடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அடிக்கப்பட்டப்போ அங்க என்ன விழுந்திருக்கு? ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல ஒன்று நம்ம பார்க்கிறோம், ஒரு தோல் உடை அவனுடைய நிர்வாணத்தை மறைத்தது. அடுத்ததாக அடிப்பட்ட அந்த மிருகத்தின் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக அவனுக்குரிய ஆவிக்குரிய ஒரு மறைவும் ஆண்டவர் கொடுத்தார். சோ ஆண்டவர் தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தது. ஏன் கொண்டு வந்தார் தெரியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், லேவியராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் சயின்டிஸ்டா இருக்கட்டும், ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், இந்த ரத்தத்தின் உயிர் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதே ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல தான். ஒரு 100-200 இயர்ஸ்க்குள்ளதான் என்னாச்சு, இந்த ரிசர்ச்ல எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா பைபிள் எப்ப ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்ப நம்முடைய ஆத்ம மீட்புக்காக என்ன சிந்தப்படணுங்க? இந்த விலையேற பெற்ற ஒரு ரத்தம் சிந்தப்படணும். சோ அது ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 9:22வது வசனம் சொல்லுகிறது, without shedding of the blood there is no forgiveness of sin. பாருங்க, 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப ரத்தம் சிந்துதல் இருக்கணும். யாரு ரத்தம் சிந்துவது? ஒரு பக்கத்துல நம்ம புடிச்சுக்கிட்டோம், நம்முடைய பாவத்தை மறைப்பதற்கு, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல ரத்தம் சிந்தப்படணும். ஆனா எப்படிப்பட்ட ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரத்தம் மட்டும் பத்தாது, இன்னொன்னு மீட்பர் தேவை. இந்த ரிடம்ஷன் அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா ஒரு ரிடீமர் தேவை. லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 25வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணி ஆட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். இந்த இடத்துல இருந்து நான் ஒரு வசனம் தான் எடுத்திருக்கிறேன். ஆனா 25வது அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க. இதுல அந்த மீட்பர் யாரா இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. So who should be the redeemer? அப்போ லா, அதாவது நியாய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கணும், தன்னுடைய சகோதரனா இருக்கணும். அவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஒரு ரிடீமரா இருக்கலாம், மீட்பரா இருக்கலாம்.
இப்ப நம்ம போவாச நம்ம பார்க்கிறோம். போவாச நம்ம ரூத்தினுடைய காரியத்துல பார்க்கும்போது ஒரு மீட்பரா நம்ம பார்க்கிறோம். அப்ப லேவியர் ஆகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரனை விட்டதை மீட்க கடவன். அப்போ ஒரு மீட்பர் தேவை. அப்போ ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் பத்தாது. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஒரு ஆண்டவரோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குறதுக்கு அந்த ரத்தம் ஒரு நிரந்தரமானதல்ல, அது ஒரு தற்காலிகமானது. அத என்ன செய்யணும்? வருஷம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்தி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஒரு பறவையவோ ஒரு இல்லைன்னா மிருகத்தையோ நம்ம அடிச்சு ரத்தம் சிந்தி மறுபடியுமாக அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஆண்டவரோட ரீஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு ரிடீமர் தேவை. ஸோ இங்க நமக்கு ஒரு இனத்தார் தேவை. அவர் யார்? அவருடைய ரத்தம் எப்படி இருக்கணும்? குற்றமற்ற, மாசற்ற, பழுதற்ற ஒரு ரத்தமா இருக்கணும். அப்படி ஒரு ரத்தம் சிந்தப்பட்டா மட்டும்தான் மனுஷனால பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலையாக்கப்பட முடியும். நம்ம எல்லாரையும் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருடைய ரத்தமும் ஆதாம்ல இருந்து தான் வந்தது. சோ ஆதாமுடைய ரத்தம் அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் எல்லாருக்குள்ள அந்த பாவம் பருகுனது போல யாராலையும் இன்னொருத்தரால ஒரு ரிடீமரா வர முடியாது. அப்போ அந்த சமயத்துல நமக்கு ஒரு ரிடீமர், ஒரு அன்பிளமிஷ்டு பிளட் அப்படி யாரு கொண்டு வரணும்? ஸோ பை த கின்ஸ்மேன். அவர் ரெண்டாவது என்ன இருக்கணும்? he should be willing to do that. அது அவர் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கணும். அவருடைய விருப்பம் தெரிவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிதான் நம்ம இங்க பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான செல்லகுமாரனாம் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அவர் தன்னையே தந்தார். He volunteered himself. He gave himself. தன்னையே நமக்காக என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக அவரையே தந்தார். அதனாலதான் இந்த விலையேற பெற்ற இந்த பிரைஸை நம்ம எதுவும் நம்ம நல்ல காரியங்களை செய்யறோம், நான் நற்கிரியை செய்யறேன், என்னுடைய குட் டீட்ஸ், என்னுடைய நல் நடத்த, இந்த பிரைஸை வச்சு வாங்க முடியாது. இது அவரே நமக்கு இலவசமாக தந்தது. ஹல்லேலூயா. அப்படி அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். சோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? ஆத்மாவுக்கு மீட்பு கிடையாது. ஒன்னு ரத்தம் வேணும், ரெண்டாவது ஒரு சகோதரன் வேணும். எப்படி இருக்கணும்? அதே இடத்துல நம்முடைய இனத்தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதே ஆதாமினுடைய சந்ததியின் வழியாக அவர் வந்தார். யூதா கோத்திரத்திலே பிறந்தார். எந்த தேசத்திற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக வந்தார். அவருடைய இரத்தத்தை முழு ஜனத்திற்கும் அவர் தந்து மீட்டு கொண்டார். Praise the Lord. இப்போ இன்னைக்கு இந்த பஸ்கா பண்டிகையை நம்ம புரியறதுக்கு அடுத்த ஒரு சம்பவத்தை எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆபிரகாமினுடைய நாட்களுக்கு நேராக போறோம். அப்ப ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பலர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சம்பவமும் இதே பஸ்கா பண்டிகையின் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்துல ஒண்ணு கேட்கிறார். என்னது? உனக்கு இருக்கக்கூடிய ஒரே பேரான உன்னுடைய ஏகசுதன் அந்த பிள்ளை என்ன செய்ய, நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு கொண்டு போய் நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி அவர்களும் கடந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர் மரிப்பதற்கு ஒரு 6 நாளைக்கு முன்பு, 8 நாளைக்கு முன்பு எப்படி வந்தார்னா, அவரும் அந்த எருசலேமுக்குள்ள நுழையிறாரு. அதற்கு பின்பாக எப்படி வந்தார்? கழுதையின் மீது அவர் பவனி வந்தார். இப்ப ஜீசஸும் எதுல வந்தாங்க? He came in a donkey. அப்ப இங்க பாக்குறோம், குமாரன் ஈசாக்கை கட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்போ அதே மாதிரி பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வேணுமோ, பலி செலுத்துறதுக்கு வேணுமோ அந்த கட்டையெல்லாம் வெட்டுறாங்க. கட்டையெல்லாம் யாரு சுமக்கிறா அப்படின்னா, ஈசாக்கு சுமந்தார். அப்போ பாருங்க, 2 பேர்த்தோட சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க? மேல போறாங்க. அப்போ அவங்களுடைய நடை எப்படி இருந்துதான், பலர் யூதர்களுடைய மித்ராஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்கள்ல வாசிக்கும் போது ஈசாக்கு நடந்தது கம்பேர் பண்ணும்போது, ஈசாக்கு அப்படியே ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு நடப்பது போல் நடந்தாராம். பாருங்க, நம்ம இங்க வாசிக்கிறோம்,
6வது வசனத்தை ஆதியாகமம் 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்தான். ஈசாக்கின் மேல் வைத்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையை யாரு சுமந்தா? இயேசு கிறிஸ்து தான் சுமந்தார். ஈசாக்கு அவரும் சுமக்கிறார். ஈசாக்கு எதற்கு நிழலாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். ஆபிரகாம் யாருக்கு நிழலாக இருக்கிறார்? தேவனாகிய கர்த்தருக்கு நிழலாக அவர் இருக்கிறார். அப்போ பார்க்கிறோம், அவர் எப்படி கழுதக்குட்டியில வந்தாரோ அதே போல கழுதக்குட்டியில தான் பவனி வருகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டார். இன்னொரு காரியம் கூட அதுல எழுதப்பட்டிருக்கு. எப்போ பலி செலுத்த போறது ஒரு ஆடையோ ஒரு புறாவையோ ஒன்றும் கிடையாது. அப்பா ஆபிரகாம் நம்மளை தான் இந்த இடத்துல பலி செலுத்த போறாருன்னு தெரியும் போது, அப்போ அந்த இடத்துல ஈசாக்கு சொன்னதாக எழுதப்படுது, அப்பா என்னை நீங்க நல்லா டைட்டா நீங்க கட்டுங்க. நீங்க அதாவது அந்த நேரத்துல நான் ஒருவேளை துள்ளி அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு என்னுடைய எலும்புகள் ஒன்று என்ன செஞ்சிட வேண்டாம், முறிஞ்சு போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லதா கூட யூதர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு பேச்சு உண்டு. அதே போலதான் நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அடிக்க கொண்டு போகப்படும் பொழுது அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படவே இல்லை. சோ இங்க நடந்த அப்படியே இந்த சம்பவம் எதுக்கு ஃபோர் ஷேடோவா இருக்குது? இயேசு கிறிஸ்து பிற்காலத்திலே மேசியா அவர் மரிப்பதற்கு முன் அடையாளமாக இந்த ஆபிரகாம் ஈசாக்கினுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஆண்டவர் பார்த்தீங்களா? பைபிள் முழுக்க ஒரு மீட்பின் திட்டத்தை யாரையாகிலும் கொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. எகிப்து தேசத்துல இருந்து வெளியே மறுபடியும் அந்த பஞ்சத்தின் காலத்துல போறாங்க, திரும்பி வராங்க. எப்படி இயேசு கிறிஸ்து எகிப்துக்குள்ள போயிட்டு அதே போல என்ன செஞ்சாரு? அவர் திரும்பி வந்தார். ஆர்கிலேயஸ் வந்ததுக்கு பிறகு திரும்பி வர்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ முழுக்க புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நிஜம் அப்படின்னா பழைய ஏற்பாடு ஒரு நிழல். ஸோ முழுக்க யாரை தான் குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, அதே போலதான் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். ஸோ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு ஆட்டுக்கடாவை அந்த இடத்துல காட் ப்ரிப்பேர்ட் இட். அன்னைக்கு ஈசாக்க ஆண்டவர் பலி செலுத்த போற நேரத்துல பலி செலுத்த வேண்டான்னு தடுத்தார். ஆனா அதே சமயத்துல புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம், தன்னுடைய ஒரே பேரான செல்ல குமாரனாம் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில போகும் பொழுது பரலோகம் உங்களுக்காக எனக்காக மௌனமாக இருந்தது. அதை தடுக்கவே இல்லை. ஈசாக்கை தடுத்த கர்த்தருடைய கரங்கள் நம்மை நினைத்து பார்த்து என்ன செய்யல? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை தடுக்கவே இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியத்தையும் இந்த சைட்ல பார்க்கலாம். இங்கேயும் அதே போலதான் 2 வேலைக்காரர்களோட போனாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலையும் 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஸோ பல காரியங்களை வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒப்பிட்டு பார்க்க முடியும். நீங்க போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு சில காரியங்களை ஆவியானவர் என்ன செய்வார்? அழகாய் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஸோ இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த மீட்பின் திட்டம் ஒரு நிழலாக வந்தது. அதற்கு பிறகு ஆதியாகமம் 49வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது இந்த மீட்பர் குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படையாக வெளியரங்கமாகிறது. யார் மூலமா? யாக்கோபு மூலமா. ஒருவேளை இது சொல்றது உங்களுக்கு ஒரு பிளண்டா ஒரு போரிங்கா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அழகான திட்டம் எப்படியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்களையும் அவருடைய மரணத்தின் நாட்கள்ல அவர் ஆசிர்வதிக்கிறார். அவர் ஆசிர்வதிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசிர்வாதம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல பல மிருகங்களை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அவருடைய மரண படுக்கையில் இருக்கும்போது சிலரை பத்தி கழுதையை பத்தி, சிலது சர்ப்பத்தை பத்தி, சிலது மானை பத்தி, உல்ஃப் மாதிரி இப்படியெல்லாம் அந்த இடத்துல சொல்லிட்டே வராரு. இந்த யாக்கோபுக்கு பிள்ளைகள் 4 மனைவிகள் மூலமாக பிறந்தவர்கள். லேயாள், ராகேல், பில்காள், சில்பாள். ஸோ இந்த 4 பேர், தி மிட்வைஃப்ஸ் அண்ட் தி 2 வைஃப்ஸ், அவங்க மூலமாக தான் இந்த இத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க. ஸோ நியாயமா பார்த்தா ரூபனுக்கு சில ஸ்லாக்கியங்கள் கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவர் மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் யாக்கோபுக்கு பிறந்த மூத்த மகன் யாருங்க? ரூபன். ஆனா ரூபன் பாவம் செய்தது நிமித்தம்
அந்த இடத்துல ரூபனுக்கு அந்த சில ஸ்லாக்கியம் கிடைக்கல. எல்லாம் தள்ளி யாக்கோபினுடைய 4வது மகனாகிய யூதாவுக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. வாசிக்கலாம், 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இது எங்கெங்க? ஆதியாகமம் முதல் புஸ்தகத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அவர்தான் ராஜாவா இருப்பாரு, அவர் ராஜரீகம் செய்வார் அப்படிங்கிறத யாக்கோபு தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொல்லிட்டார். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்கள், இந்த 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் இந்த முழு தேசம் முழு உலகத்தினுடைய மக்களுக்குமே பொருந்தும். இந்த லாஸ்ட் டேஸ் இப்ப நம்ம தியானிக்கிறதே கடைசி நாட்களின் அடையாளங்கள் மற்றும் சபை எழுப்புதல். அப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவங்களுக்கு யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு சில விஷயத்த புரிஞ்சுக்கலாம். சோ யூதா எப்படிப்பட்டவன்? அவர் பாலசிங்கம். சமாதான கர்த்தர் வரும் அளவும். யார் சமாதான கர்த்தர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து வரும் அளவும் பாருங்க, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து யாருடைய வம்சத்தில் வந்தார் அப்படிங்கிறத மட்டும் நான் ரொம்பவே சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிபிடிக்கு நேராக நம்ம போகலாம். ஸோ இந்த இடத்துலையும் ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் காண்பித்தார். இந்த யூதா அப்படின்னு இந்த பெயர் சொல்லி இந்த ஆசீர்வாதம் எழுதுறதுக்கு முன்பாகவே ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் யூதா மற்றும் தாமாரை வைத்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே ஆண்டவருடைய அந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது நிறைய செய்திகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதாம்ல இருந்து லாமேக், பாருங்க மெத்துசலா லாமேக், அப்படி நோவாக்கு 3 பிள்ளைகள், அதுல இருந்து வரும்பொழுது ஆபிரகாம். ஸோ ஆபிரகாமுக்கு இத்தனை பிள்ளைகள் இங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முக்கியமா இந்த தாவீதினுடைய சந்ததி இதெல்லாம் வரும்பொழுது ஒரு முக்கியமான பர்சன் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை யாருங்க? சாரி, ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுல இருந்து யூதா, யூதாவிலிருந்து எந்த பிள்ளையின் வழியாக மரியாளும் மற்றும் யோசேப்பும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா பேரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் வழியாக தான். இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் மரியாளும் சரி மற்றும் யோசேப்பும் சரி ஒரே பிள்ளை வழியா தான் வந்தாங்க. அது யாரு? பேரேஸ். பேரேஸ். இந்த பேரேஸை பெற்றெடுத்தது யார்? தாமார். தாமார் யூதா, தாமார். தாமார் ஆக்சுவலா யூதாக்கு யாருங்க? மருமகள். மருமகள். அப்படி எப்படி யூதாவுக்கும் தாமாருக்கும் பிள்ளை? ஏன்னா கர்த்தர் யூதாவுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்தாரு? தண்டித்தார். அவங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அவர்கள் செய்ததினால அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஓனான் 2 பேர்த்த அவங்களுடைய இம்மாராலிட்டிக்காக கர்த்தர் அடித்தார். அப்போ 2 பிள்ளையும் இறந்துருச்சு. பாருங்க, உபாகமம்ல சொல்லப்பட்ட சில காரியத்தின்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய கட்டளை என்னன்னா, ஒருவேளை ஒரு சந்ததி இல்லாம மரிச்சு போயிட்டா சகோதரன் திருமணம் செய்து ஒரு பிள்ளையை கொடுப்பான். அந்த பிள்ளை மரித்து போனவனுடைய பிள்ளையாகத்தான் வளர்க்கப்படும், தன்னுடைய பிள்ளையாக அல்ல. இப்ப சகோதரன் அண்ணன் இறந்து போயிட்டாரு, தம்பி கல்யாணம் பண்றாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணி பிறக்கிற அந்த முதல் பிள்ளை யாருக்குடைய பிள்ளையா தான் இருக்கும்? அது இறந்து போனவனுடைய பிள்ளையாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி யாருக்குமே கூட பிறந்த சகோதரருக்கு அதுல விருப்பம் கிடையாது. அதனால என்ன செய்யல, அவங்க அந்த 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 காரியத்துக்கு உடன்பட்டு வரல. கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அப்படி இருக்கிற சமயத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போ யூதா கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு அவ்வளோ நல்லவரா அப்படின்னு கேட்டா அவ்வளோ ஒன்றும் அவர் நல்லவர் கிடையாது. யோசேப்பை விற்ற சமயத்திலயா இருக்கட்டும், யோசேப்பை வெறுத்ததுல கூட்டணியா இருக்கட்டும், அதுல எல்லாம் யூதா ஒரு பங்கு உண்டு. ஏன்னா யாக்கோபுக்கு ரொம்ப பிரியம் வச்சிருந்தது யாருங்க?
யோசேப்பு மேலையும் பெஞ்சமின் மேலையும் தான். ஆனா யோசேப்ப கூட பிறந்த சகோதரர்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்த காரியம் என்னன்னா, யோசேப்பை கொண்டு போய் எகிப்து தேசத்துக்கு வித்துட்டாங்க. விற்கும் போது யூதாவும் அதுல பங்குள்ள ஒரு மனுஷன் தான். ஆனா பிற்காலத்துல பாத்தீங்கன்னா யூதா அடுத்த ஒரு தம்பியை கேட்கும்போது தன்னையே அடமான வைக்கிற அளவுக்கு அவர் மாறி போனார். ஸோ அவருடைய வாழ்க்கை மாறினது. கர்த்தர் யூதாவை தெரிந்து கொண்டார். எப்போ யூதா தன்னுடைய பிள்ளைகளை மருமகளாகிய தாமாருக்கு கொடுக்க முன் வரல. ஐயோ, எல்லா பிள்ளையும் செத்து போச்சு, அடுத்த சேலாங்கிற பிள்ளையும் கொடுத்து அதுவும் செத்துருமோ அப்படின்னு பயந்தாரோ என்னமோ, கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு முறை அவர் ஒரு இடத்திற்கு அவர் போகும் பொழுது, திம்னான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த ஊருக்கு மாமனார் வந்துட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தன்னை வேஷம் மாறி தன்னை ஒரு வேசி போல அலங்கரித்து கொண்டு தன்னுடைய மாமனாரை சந்தித்தால், அதன் மூலமாக சேர்ந்து ஒரு பிள்ளையும் she was pregnant, கர்ப்பவதி ஆனா. அப்போ ஆனா அந்த சமயத்துல என்னென்ன பொருட்கள் கொடுத்தாருன்னு உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒரு மோதிரம் ஒண்ணு கொடுத்தாரு, ஒரு கோல், ஒரு ஆரம், ஒரு கோலு, மோதிரம். சோ இவர் ஆக்சுவலா என்ன கொடுக்கறேன்னு சொன்னாரு? அந்த இடத்துல சொன்னாரு, நான் உனக்கு ஒரு வெள்ளாட்டுக்குட்டி ஒண்ணு நான் தர்றேன். ஆனா அந்த சமயத்துல அவர்கிட்ட ஆட்டுக்குட்டி மயிர் கத்திரிக்கிறதுக்காக தான் அந்த சமயத்துல யூதா போனாரு. ஆனா வேஷம் மாறி உட்கார்ந்திருந்த ஸ்திரீ தன்னுடைய மருமகள்ங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ நான் போயிட்டு உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தர்றேன்னு சொன்னாரு. ஆனா நீ ஆட்டுக்குட்டியை மெதுவா அனுப்பு, ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பொருளை வாங்கிக்கிட்டாரு. யாரு? தாமார் வாங்கிக்கிட்டா. அப்ப அந்த தாமார் வாங்கின பொருள்ல தான் என்னது? அவருடைய மோதிரம், அடுத்தது அவருடைய அந்த ஆரம், அடுத்தது அவருடைய கோல். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஒரு பர்சனுடைய ஐடென்டிட்டியை குறிக்குது. ஒருத்தரோட ஆதார் கார்டையும் பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்ச மாதிரி. ஸோ கோல் என்பது ஆளுமையை குறிக்கிறது, ஒரு அதிகாரத்தை குறிக்குது. ஸோ அன்னைக்கு அந்த மோதிர முத்திரை அந்த பவரை குறிக்குது. இப்படி பல சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டு பிறகு தன்னுடைய நண்பர் வழியாக வெள்ளாட்டுக்குட்டிய கொடுத்துட்டு, நீ போய் என்னுடைய பொருளெல்லாம் திரும்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போகும்போது இல்லை. ஒரு நாள் பஞ்சாயத்து கூடுது. அன்னைக்கு மாமனாருக்கு சொல்றாங்க, யூதாவுக்கு உன்னுடைய மருமகள் கர்ப்பவதியா நிக்கிறா அப்படின்னு வரும்போது, இந்த கர்ப்பத்திற்கு யார் காரணம் அப்படிங்கும் பொழுது அவ 3 விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணான். என்னென்ன? தன்னுடைய அதை பார்க்கும் பொழுது அவன் வெட்கப்பட்டான். ஐயோ, அவன் நியாயமான விதத்துல போராடினாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் பின்னாடி ரூத்துடைய புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஆசிர்வதிக்கும் போதும், இந்த பேரேசை போல நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ அப்படி பிறந்த பிள்ளைகள பேரேசை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப உண்மையும் உத்தமமா இருக்கிறதுனால தேவன் தெரிந்தெடுக்கல. பாவிகள் தான், நிறைய அக்கிரமத்தின் பின்னணி உண்டு. ஆனாலும் பல சமயத்துல ஆண்டவர் நம்மளை போல ஒரு ஃப்ளா உள்ள பீப்புளையும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அவருடைய பெரிய திட்டத்திற்காக தேவன் பயன்படுத்துகிறார். ஏதோ யூதா ரொம்ப நல்ல பிள்ளை, அதனால யூதா கிட்ட தப்பே கிடையாது, பாவமே கிடையாது அப்படிங்கிறது இல்ல. யூதாவுக்கு பின்பாக இத்தனை பின்னணி இருந்தும் யூதாவை தேவன் தெரிந்தெடுத்தார். யூதாவின் மூலமாக சமாதான கர்த்தர் வெளிப்படுவார் அப்படிங்கிற திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்தார். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏன்னா யூதாவை கர்த்தர் மன்னித்தார், கிருபையை தந்தார். அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். வாசிக்கலாமா? இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். He did not come for the good people, he came for the bad people. சோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஆலயத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம செஞ்ச நல்ல கிரியைகள்னால அல்லங்க, தேவன் நம் மீது வைத்த அளவற்ற கிருபை. ஆமென். யூதாவை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தாரோ அப்படித்தான் நம்மையும் தெரிந்தெடுத்தார். அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நம் மூலமாக அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மரியாளா இருக்கட்டும் யோசேப்பா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துடைய ஜீனியாலஜியும் மத்தேயும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு, லூக்காவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. சோ மரியாளா இருக்கட்டும், இவங்க யோசேப்பா இருக்கட்டும், யார் எந்த பிள்ளை வழியா வந்தவங்க தான்?
பேரேசன் சொல்லக்கூடிய அந்த பிள்ளை வழியா வந்தவங்க தான். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இந்த இடத்துலயும் தேவன் ஒரு மீட்பின் திட்டம், யூதாவை கர்த்தர் மீட்டு கொண்டார். அதே மாதிரி யூதா தன்னுடைய பொருளை மீட்டு கொள்வதற்காக என்ன செய்தான்? ஒரு வெள்ளாட்டு குட்டியை அவன் அனுப்புறான். அதே போலதான் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டு கொள்ளும்படியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஸோ எல்லா சம்பவத்திலையும் இதெல்லாம் ஏன் எழுதணும்? ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை இந்த வேதாகமம் முழுவதுமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதி வைத்திருக்கிறாங்க. கடைசியாக ஒரு சம்பவத்துக்கு நேராக நம்ம போகும்போது யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு நம்ம போறோம். ஸோ இந்த இடத்துக்கு போகும் பொழுதுதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாகி வெளியே வர்றாங்க. ஸோ வெளியே வரும் பொழுது 10 வாதைகளை கொண்டு கர்த்தர் எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். 10வது வாதை என்ன வாதைங்க? ஆமா, 10வது வாதை தலை சங்காரம். அப்போ மூத்த பிள்ளை எந்த வீட்டுல எல்லாம் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கோ அந்த 10வது வாதையில என்ன ஆயிரும்? அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டுரும். அப்போ அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் சில ப்ரொசீஜர்ஸ் அன்னைக்கு சொல்லி தரதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு கேலண்டரை செட் பண்றதையும் நம்ம பார்க்கிறோம். பட் என்ன சொல்றாங்க? ஆபிரகாமினுடைய சம்பவமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே பஸ்கா பண்டிகை நாட்கள்லயே நடந்தது. இன்னைக்கு நான் சொல்றத நீங்க இந்த டேட் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு பிற்பாடு புதிய ஏற்பாட்டோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதே தேதியில தான் இயேசு கிறிஸ்து என்னானாரு? பலியானார். பாருங்க, இன்னைக்கு அவங்க தேசத்துல அதை இன்னும் புரியாம அவங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அவங்க என்னென்ன ஆசரிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதற்கப்புறம் டைம் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இப்போ யாத்ராகமம் 12வது அதிகாரம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்து தேசத்திற்குள்ள போனாங்க. கானான் தேசத்துல இருந்தாங்க, பஞ்சம் வந்தது. பஞ்சத்துக்காக அவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக போனாங்க. போகும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு பார்வோனுக்கு கீழே இருந்தது யாரு? யோசிப். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து இந்த பிளேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய ஒரு லெட்யூஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பலருக்கு, அதனால நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இது வச்சு சொல்லும் போது இது ஃபர்ஸ்ட் டைம் யாராவது இது பார்க்குறீங்களா? இல்லை எல்லாருக்கும் தெரியுமா? ஒரே ஒருத்தர், மற்ற எல்லாருக்கும் தெரியும். அப்போ 2 பேர். ஸோ இந்த சைடு ஒருத்தர், அந்த சைடு ஒருத்தர். இப்போ இந்த பஸ்கா பண்டிகை ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடில் இந்த பந்தி எப்படி சாப்பிட்றாங்கங்கிறது பெரிய ஒரு டெஃபினிஷன் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து பந்தியை எனக்கு ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை பார்க்குறோம். அதிலிருந்து தான் நிறைய இன்ஃபர்மேஷனே கிடைச்சிது. பழைய ஏற்பாட்டில் அந்தளவுக்கு மீல் எப்படி, அதாவது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா மேல் வீட்டு அறையை ஆயத்தம் பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? சீஷர்களோடு கூட பந்தி இருந்தாங்க. அந்த பந்தியில சர்வ் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தத்தை எங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப யாத்ராகமம் 12வது அதிகாரம், இந்த அதிகாரத்தோட இதையும் நான் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, 2வது வசனம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? இங்கதான் கேலண்டரே மாறுது. அப்போ இந்த பஸ்காங்கிற பண்டிகை என்னைக்கு கொண்டாடுறாங்களோ அதுதான் என்னது? முதல் மாதம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா April 1, இது நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங். நமக்கும் தெரியல எப்படி ஏப்ரல் வந்துச்சு. இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூதர்களுடைய ப்ராக்டிஸை நம்மக்கிட்டையும் பார்க்கலாம். ஸோ நமக்கும் எப்படி இருக்கு, இனி நமக்கும் இதில் நியூ இயர் வரும். அதுவும் எப்படி இருக்கும்? April 14 கரெக்டாக நமக்கும் அது என்னதான்? நியூ இயர். ஸோ இப்போ இன்னைக்கு அவங்களுடைய நிசான் மாதத்தினுடைய 14வது நாள். ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அப்போ இந்த சம்பவம் எதுக்காக ஆசரிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ பஞ்சத்தினால தான் என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு போறாங்க. அங்க வந்து அவங்களுடைய சகோதரன் தான் பார்வோனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிறாரு. நீங்க இந்த ஊரை விட்டு போயிட வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஸோ அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் போச்சு. போனதுக்கு அப்புறம் வேற பார்வோன் வந்தான். அந்த பார்வோன் என்ன செஞ்சான், ஐயோ இதனடா நம்ம ஊருக்குள்ள இந்த யூதர்கள் இப்படி பழுகி பெருகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கொடுமையா நடத்தினான். அப்ப என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க அவங்க, செங்கல் வேலை செஞ்சாங்க, அடிமைத்தனத்தின் வேலை செஞ்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 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 கட்டட வேலைக்கு செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் அடையாளமா என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னடா அவங்க வாழ்க்கையே கசப்பா மாறிடுச்சு எகிப்துல. அப்போ அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் மோசேன்னு ஒரு தலைவனை எழுப்பி ஆண்டவர் கூட்டிட்டு வர்றார். மோசே பிறந்த சமயத்திலையும் பார்வோன் என்ன செய்தான், முதல் நிறைய பிள்ளைகளை கொலை பண்ணான், சின்ன பிள்ளைகளை. அன்னைக்கும் என்ன நடந்துதான், அவனுடைய காலகட்டங்கள்லையும் சில குறிப்புகள் சொல்லுது. பார்வோன் இடத்துல வந்து சொன்னாங்களாம், ராஜா ராஜா யூதர்ல ஒரு ராஜா பிறக்கிறான்னு சொன்ன ஒரு செய்தி நிமித்தம் தான் அன்னைக்கும் பார்வோன் என்ன செய்தானா, அன்னைக்கு இருந்த எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தானா. இந்த சம்பவத்தை நம்ம எங்க பாக்குறோம், இயேசு பிறந்த சமயத்துல ஏரோது கிட்ட பாக்குறோம். நம்மளுடைய பைபிள் இல்லைனாலும் யூதர்களுடைய குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. மோசேவை கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஒரு ஒரு குழந்தை. இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் கொல்லணும்னா பெண்களை தான் முதல்ல கொண்டிருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, நிறைய பிள்ளைகளை பிறந்துகிட்டே இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அப்படி பெண்களை எல்லாம் கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க பெண்களை யாரையுமே அவன் கொலை பண்ணல, ஆண் பிள்ளைகளை தான் கொன்னான். யாரு, இந்த பார்வோன். ஸோ அன்னைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவனுக்கு கீழே இருந்த சில மெஜிஷியன்ஸ் மாதிரி இருந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நாள் போன பிறகு பார்வோன் எல்லாம் மாறி வேற ஒரு புது பார்வோன் வந்தான், ரொம்ப கொடுமையா நடத்தினான். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சாப்பாடு தட்டில் இப்படிப்பட்ட ஒரு லெட்யூஸ் ஒன்று இருக்கும். இந்த லெட்யூஸ் ஒன்று இருக்கும். இந்த லெட்யூஸ் என்ன ஆகுமா, ஆரம்பத்தில் வந்து சாஃப்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது போக 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 என்ன ஆயிரும், இந்த லெட்யூஸ் வந்து ரொம்ப அவங்களோட இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் அவங்களுடைய எகிப்தின் வாழ்க்கை ரொம்ப சௌகரியமா இருந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்க. ஆனா போக போக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, அப்படி ரொம்ப பிட்டர் கசப்பா மாறிடுச்சு. இது வந்து ஹார்ட் ஆகுறது மட்டும் இல்லை, இதோடைய டேஸ்டும் என்ன ஆயிரும், கசப்பாயிரும். அதனால எங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைவு கூறதுக்காக அவங்களுடைய தட்டுல இப்படிப்பட்ட ஒரு கீரையே இருக்கும். இப்ப அங்க இருக்கும்போது இன்னைக்கு பாஸ்டர் தாஸ் அவங்க அனுப்புனாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை. பாருங்க, இது இப்ப அனுப்புனாரு ஈவினிங், இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock அவங்களோடது. இப்போ இங்க முட்டை பாக்குறீங்க இல்லையா, எரிஞ்சு போன தேவ ஆலயம். ஸோ இந்த முட்டை அவங்களுடைய சாப்பாட்டில் என்ன இருக்கு, முட்டை இருக்கு. ஸோ இந்த முட்டை எதை குறிக்குது, அவங்க கிட்ட இப்போ தேவாலயம் இல்லை. ஸோ எத்தனை தேவாலயம் அவங்க கிட்ட இருந்தது, எத்தனை இருந்தது, 2 இருந்தது. ஒன்று சாலமோன் கட்டின தேவாலயம், அதை முழுவதுமாக தீக்கரையாக்கி அழிச்சு போட்டது யாரு, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர். 2வது தேவாலயம், அந்த தேவாலயத்துக்குள்ளதான் இயேசு கிறிஸ்துவே வந்தார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணதெல்லாம் அந்த தேவாலயத்துல தான். இந்த கடைசி நாட்களையும் பார்க்கிறோம், தேவாலயத்தை சுத்திகரிப்பெல்லாம் நடந்தது இல்லையா, கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள்லாம் பார்க்கிறோம். 2 முறை ஆண்டவர் அதை செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்பெல்லாம் தேவாலயம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிபி 70வது நூற்றாண்டுல அந்த தேவாலயம் என்ன ஆயிடுச்சு, முழுவதுமாக இடிக்கப்பட்டுருச்சு. அதுவும் அதே மாதிரி இட் வாஸ் டோட்டலி பர்ன் டவுன். ஸோ அவங்க இப்ப எதுக்கு ட்ரை பண்றாங்க,
பாருங்க, இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாகவே ஒரு இதே கொண்டு வந்திருக்காங்க. அலெக்சா மாஸ்க் இருக்கிற இடத்த அவங்களுக்கு கைப்பற்றணும், அந்த இடத்துல அவங்க தேவாலயத்தை இது பண்ணும். அதனால அவங்களுடைய இந்த பண்டிகையில் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அன்னைக்கு இப்படி ஒரு பலி செலுத்துனாங்க. யாத்ரா புஸ்தகத்தில் பார்க்குறோம், பலி செலுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பலி செலுத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் போவாங்க. போய் இஸ்ரேல் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் போலீஸ் என்ன பண்ணிரும், அவங்கள திருப்பி அனுப்பிடும். இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்றாங்க, நாங்கள் எப்படியாவது எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முட்டை எதை குறிக்குது, எங்ககிட்ட தேவாலயம் இல்லை, தேவாலயம் எங்களுக்கு சீக்கிரமாக வேணும், தேவாலயம் கட்டினா எங்கள் மேசியா வந்துருவாரு, அதனால எங்களுக்கு தேவாலயம் வேணுங்கிறத குறிக்கக்கூடியது தான் இது. அடுத்தது, அவங்க அந்த ஊரில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஸோ அவங்க அந்த செங்கல் சூளை, ஸோ அவங்க அந்த சாந்தெல்லாம் செஞ்சாங்க இல்லையா. ஸோ இதில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னா, ஸோ இதில் ஆப்பிள் இருக்கும், அதில் பட்டைத்தூள் இருக்கும், அப்புறம் தேன் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அவங்களுடைய அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி, ஸோ இது மாதிரி அவங்களுடைய ஃபுட்டில் அவங்க சேர்த்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோடதுல இருக்கும். அப்போ என்னது, எங்களுடைய முன்னோர் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி செங்கல் சூளையில் வேலை செஞ்சாங்க. எப்படி பாருங்க, இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம பார்த்த அந்த இலை, இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க டேபிள் இருந்த பிக்சர், நான் வரும்போது அவங்களோட பஸ்கா ஃபோட்டோஸ் இருந்தது. அப்போ பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் அவங்களோட அது பக்கத்தில் அந்த ரெட்டிஷாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவங்களுடைய சாந்து. ஸோ பைபிள் எவ்வளோ உண்மைங்கிறது இவங்களுடைய கொண்டாடுற பண்டிகையிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த சைடு நீங்கள் பார்க்குறது எலும்புக்கு நான் வரேன். அவங்களோட ஃபுட்டு இந்த கசப்பான கீரை இருக்கும். ஸோ இது என்னன்னா, அவங்க அங்கே இருந்த வரைக்கும், அவங்களோட எகிப்தில் இருந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஒரே கண்ணீரும் கவலையுமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹர்ப்ஸ் இருக்கும், ஒரு கிண்ணத்தில் சால்ட் போட்டு தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதை காமிப்பாங்க. இது என்னது, எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வெறும் கண்ணீராக இருந்தது. எங்கள் வாழ்க்கை எகிப்தில் ரொம்ப மிசரபிளாக இருந்தது, நாங்கள் சந்தோஷமாகவே நாங்கள் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அவங்க எப்போவுமே எடுத்துப்பாங்க. அதுலேயும் ஆண்டவர் எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை அவர் செய்வார் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம எத்தனை பொருள் பார்த்தாச்சு. ஸோ அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, இது அவங்களுக்கு தெரியாத பார்வோன் வந்தான், அவங்க லைஃப்பை மாற்றி அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்ததுனால அவங்க லைஃப் கண்ணீராக மாறிடுச்சு, கண்ணீர் உள்ள லைஃபாக இருந்தது. பிற்காலத்தில் இப்போ பலி செலுத்த முடியாது. பலி எப்போ செலுத்துவாங்கன்னா, ஆலயம் இருக்கணும். ஸோ தேவாலயம் இல்லை, அதனால பலி செலுத்தலை. இது வரைக்கும் இந்த பொருளெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் ஒன்று மட்டும் நம்ம பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். இப்போ உங்களுக்கு இது புரியும். இப்போ அந்த எகிப்து தேசத்திலேருந்து கர்த்தர் மோசேயை அனுப்பி என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே 400 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கைக்கு அப்புறம் இப்போ பத்திரமா ஆண்டவர் கொண்டு வராங்க. நான் உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. அப்படி வெளியே வர்ற அந்த சமயத்துல பார்வோனுடைய இருதயம் கடினமா இருக்குது, ஜனங்களை விடவே மாட்டேங்கிறான். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு வாதையா ஆண்டவர் அனுப்புறார். ஒவ்வொரு வாதைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இந்த கடைசி வாதை, 10வது வாதை, அந்த வாதைக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாங்க. அந்த 10வது வாதை என்ன அப்படின்னா, எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளையுடைய சங்காரம். அது இஸ்ரவேலனா இருக்கட்டும், அது எகிப்தியனா இருக்கட்டும், மூத்த பிள்ளை. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் எந்த பிள்ளைய கர்த்தர் பாதுகாக்கணும், இப்போ மூத்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 3வது வசனத்துல பார்க்கலாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணணுமா, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அப்ப இதுதான் முதல் மாசம், நிசான் மாதம். அன்னைக்கு முதல் மாசம் 10ஆம் தேதி என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், அதை
வச்சு அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதுக்கு கண்ணு நல்லா இருக்கா, காது நல்லா இருக்கா, அதுல ஏதாவது புண்ணு வந்திருக்குதா, அது வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுக்கணும், தெரிந்தெடுத்துக்கணும். புசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்யலாம், தெரிந்தெடுத்துக்கலாம். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? 5வது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் உள்ளதுமா இருக்க வேண்டும். ஸோ அது ஒரு ஆண் குட்டியா இருக்கணும், 1 வயது, அது பழுதற்றதா இருக்கணும். ஸோ செம்மறி ஆடு இல்லைன்னா வெள்ளாடுல இருந்து என்ன செய்யலாம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே 10ஆம் தேதியே என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணி வச்சிடணும். அடுத்தது 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும். அப்போ 10ஆம் தேதியே செலக்ட் பண்ணிடணும். இயேசு கிறிஸ்து எருசலேம்குள்ள பவனி வந்த அந்த நாள் எத்தனாம் தேதி தெரியுமா? 10ஆம் தேதி. நான் அவரு வந்த அந்த இடத்துக்கு இஸ்ரேல் போயிருந்தப்போ போயிருந்தேன். ஒருவேளை அந்த பிக்சர் ஆட் பண்ணியிருந்தா அந்த பிக்சர் பார்க்கலாம். பிபிடிக்கு போலாம். ஸோ இது பாருங்க, இதுதான் இந்த பிளேட்டுக்கு பேரு சேடார் பிளேட்னு சொல்லுவாங்க. சேடார் பிளேட். பாருங்க, இப்போ அவங்களுடைய டின்னர் டைம் இதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாறவே மாறாது அவங்களுக்கு. ஸோ உலகத்தில் எந்த பண்டிகை வேணா எல்லாரும் கொண்டாடலாம். ஆனால் யூதர்களுடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு யூதனா தான் இருந்தால் தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களோட பண்டிகைக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதனால பாருங்க, ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ. இது ஆக்சுவலாக என்னது, இங்கே நீங்க பார்க்குற படம் அலெக்சா மாஸ்க் இங்க இருக்கு பாருங்க, டோம் ஆஃப் த ராக் எல்லாம் பார்க்குறோம். ஏல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய தேவாலயம் அங்கே வரணும். ஸோ அவங்க கனவே என்னதான், தேவாலயம் கட்டணும், தேவாலயம் கட்டணும், தேவாலயம் கட்டணும். அதுதான் அவங்க மைண்டில் இருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சர்ச், அந்த ஒலிவ மலையில் அந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு சர்ச். ஸோ இதை அடுத்த வாரம் நம்ம இந்த டைம் லைன் படி பார்க்கலாம். இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, அங்கே வந்து ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும், என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொன்ன அந்த இடத்துல இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு சர்ச் இருக்கு. ஸோ இதில் நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 14ஆம் தேதி அந்த ஆட்டை எடுத்து அதை அடிக்க வேண்டும். அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும், அதாவது மேலையும் இந்த சைட்லையும் அந்த லிண்டல்லையும் என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை பூசணும். அப்போ அது என்ன மாதிரி சிம்பிள்ல இருக்கு, இப்போ ஒரு சிலுவையின் சிம்பிள்ல இருக்கு. மேலையும் சைட்ல 2 பக்கத்துலையும் என்ன செய்யணும், அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அவங்க வந்து பூசணும். அவங்க பூசின பிறகு அந்த வீட்டுக்குள்ள அந்த ஃபேமிலியா அவங்க எல்லாரும் எங்க தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். இன்னைக்கும் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது முதல்ல அவங்க ஃபேமிலிக்குள்ளதான் இருப்பாங்க, ஃபேமிலியா இருப்பாங்க. 2வது வீட்டுக்குள்ள புளிப்பு இருக்கிறது எதையுமே விட மாட்டாங்க. தரோவா வீட்டை கிளீன் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரிட்ஜ்லயா இருக்கட்டும், அவங்களுடைய கிச்சன்லயா இருக்கட்டும், புளிப்பா இருக்கிற ஒண்ணு கூட விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பஸ்கா பண்டிகையில கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணுவாங்க. ஸோ புளித்த மாவை குறிச்சும் இயேசு கிறிஸ்து பேசினார். அது சில குணாதிசயங்களை கொண்டு கர்த்தர் பேசினார். அப்படி என்ன செய்யணும், அதை நல்லா பண்ணி அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவர்கள். அப்போ ஒன்று நம்ம என்ன பண்றோம், இப்போ அந்த ஆட்டை வெட்டி அது என்ன செய்யணும், சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, பாயில் பண்ணி இல்லை, அதை வந்து நல்லா சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு எலும்பு அவங்களோடதுல இருக்கும், அவங்களதுல ஒரு எலும்பு ஒன்று இருக்கும். ஸோ இது எதை குறிக்குது, அன்னைக்கு அவங்க செலுத்தின அந்த பலி. அந்த ரத்தத்தை எடுத்து பூசும்போது சங்கார தூதன் வரும்போது யார் யார் வீட்டில எல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடெல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த வீட்டுக்குள்ள மரணம் வரல. ஆனா அதுவே எகிப்து வீடுகள்ல ராஜா வீட்டில இருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் யார் வீட்லயும் அந்த ரத்தம் கிடையாது. அதனால என்னாச்சு, எல்லா வீட்டுல இருந்த மூத்த பிள்ளையும்
சங்காரம் செய்யப்பட்டது. அது ஒண்ணு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறோம் புளிப்பில்லா அப்பம். புளிப்பில்லா அப்பம். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மட்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரெட். ஸோ மட்ஸான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரெட். இந்த பிரெட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பேக் இருக்கும். இந்த பேக்ல வந்து 3 ஃபோல்டர் இருக்கும். ஸோ 1, 2 and 3 3 ஃபோல்டர் இருக்கும். இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய மட்ஸா, அதாவது மேல நடுவுல கீழே மொத்தம் 3 லேயர். அந்த சென்டர் லேயர்ல இருக்கிற இந்த மட்ஸாவை மட்டும் எடுத்து என்ன செய்வாங்கன்னா இதை பிட்டு, இதெல்லாம் நம்ம எங்க படிக்கலாம்? இதை உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா புதிய ஏற்பாடை நம்ம படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இதை பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இதை ஒன்றை வந்து எடுத்துட்டு இந்த மீதி இருக்கிறது எடுத்து இதுக்குள்ள வச்சு, ஞாபகம் வருதா, இதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க. ஸோ இதை எடுத்து ஒன்றில் போட்டு ஒளிச்சு வச்சிருவாங்க. ஸோ எங்கேயா ஒரு இடத்துல ஒளிச்சு வைப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன செய்யணும், தேடி அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இப்படி இதுக்கு பேர் தான் எஃபிகோமன்னு பேர். ஸோ இது எல்லா வீடுகள்லையும் இது நடக்கும். ஸோ இப்போ அது இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வாசல் வழியா எங்க மேசியா வர்றதுக்கு முன்னாடி எங்க எலியா தீர்க்கதரிசி வரணும், எங்க எலியா வராரா அப்படின்னு சொல்லி அந்த கதவுல இருக்கிற ஓட்ட வழியா சின்ன குழந்தைங்களை அனுப்பி போய் பார்ப்பாங்க. யாருக்காக வெயிட் பண்றாங்க? எலியா வரணும். ஆனா எலியாவும் வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவும் வந்தாச்சு, அவர் கழுத குட்டி மேலையும் வந்தாச்சு. இனி அடுத்தது அவர் யாராதான் வரப்போறாரு? லார்ட் ஆஃப் த லார்ட்ஸ் அண்ட் இஸ் கோயிங் டு கம் பேக் அஸ் அ ஜட்ஜ். அவர் கடைசியா இனி அப்படித்தான் வரப்போறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரை தேடிட்டு இருக்கிறாங்க? மேசியா. அப்ப இந்த 3 லேயர் இருக்கு. இந்த 3 லேயர் எதை குறிக்குது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த மட்ஸாவை எடுத்து உடைக்கிறாங்களே, இது யாருடைய சரீரம் பிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து குமாரனுடைய சரீரம் இப்படி பிக்கப்பட்டது. இதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்தும் எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை கொடுப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷலான பரிசு உண்டு. இந்த ஒரு தடவை டெமோ காமிச்சோம். ஒரு தடவை இன்னைக்கு ஒருவேளை புதுசா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் இந்த அன்னைக்கு பஸ்கா பண்டிகைங்கிறது இன்னைக்கும் யூதர்கள் எப்படி கொண்டாடுறாங்க? இந்த பொருளெல்லாம் வச்சுதான் அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ இன்னைக்கு எதை நினைக்கிறாங்க? எகிப்து தேசத்தின்ல அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குனார்னு தான் கொண்டாடுவாங்களே தவிர பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினார் அப்படிங்கிற கொண்டாட்டம் கிடையாது. அதை யார் தான் கொண்டாடுறா? சபை தான் கொண்டாடுது. உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவ தெரியும். அதனால்தான் யோவான் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் சொன்னார். யோவான் ஸ்நானனுடைய கசின் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படிதான் அவர் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் பார்த்தார், இவர் வரக்கூடிய இரட்சகர், இவர்தான் மீட்பர். ஹீ இஸ் த ரிடீமர். அவர் தான் ரிடீமர். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டா மட்டும்தான் மனுஷ குலம் பாவத்திலிருந்து மீண்டு வர முடியும். ஸோ அப்படி என்ன நடந்தது? அன்னைக்கு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டோட நைட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எகிப்து தேசத்தை விட்டு அவங்க வெளியில வந்தாங்க. எல்லாம் ஒன்னா அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இதை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை தான் என்ன? ஆமா. ஸோ எகிப்து தேசத்தினிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்க மீண்டு வெளியே வந்தாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளமாக தான் அவங்க கொண்டாங்க. அப்புறம் இங்கே சில வைன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி அவங்க கிட்ட வந்து ஒரு 4 கப் இருக்கும். பட் இந்த 4 கப்ஸ்லையும் இந்த தடவை நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு மீனிங்கை நம்ம படிக்க போகிறோம். ஸோ எப்படி சபைக்கு எப்படி அது ஒரு வெளிப்பாடு, அந்த நியூ காவனன்ட் பற்றியும், அதே போல் யூதர்களும் இன்னும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ரிடம்ஷனுக்காக, அவங்களுடைய விடுதலைக்காக. இன்னும் இந்த பண்டிகையினுடைய முழு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. ஸோ அவங்க ரட்சிக்கப்படணும். ஒரு பிள்ளை மனம் திரும்புறது போல ஒரு முழு தேசமும் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இது நடக்கும். ஆமோஸா இருக்கட்டும், சகரியாவா இருக்கட்டும், பல தீர்க்கதரிசிகள் இந்த ரிடப்ஷன்ங்கிற ஒரு மெத்தடை வச்சுதான் அவங்க சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு யூதருடைய சாட்சியை நான் கேட்கும்போது அவர் சொன்னாரு, நாங்கள் ஜீசஸ்ன்னு கூட நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டோம். ஆனால் அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் சங்கீதம் 22 நான் வாசிக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
இது யாரையோ குறிக்குதே அப்படிங்கிறத பார்த்தேன். ஏசாயா 53, ஏன் நம்ம இதெல்லாம் இத்தனை காலம் நம்ம படிக்கவே இல்லை? ஏசாயா 53 படிக்கும்போது எப்படி அவர் அடிக்கப்பட போகிறார் அப்படிங்கிறத தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த வசனங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான யூதர்கள் கண்டு கொண்டாங்க, இயேசுதான் மெய்யான கிறிஸ்து, அவர்தான் மேசியா அப்படிங்கிறத அவங்கெல்லாம் கண்டு கொண்டு அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அர்த்தமுள்ள ஒரு பஸ்கா பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. இது அந்த தேசத்திலிருந்து விடுதலை ஆனது மட்டும் இல்ல, நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார், நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அநேகர் புரிஞ்சு இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளும் அப்படிப்பட்ட நாட்களை செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாம் கண்களை மூடி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக ஆதாமினுடைய சந்ததியில் வந்தன பிந்திய ஆதாமாக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். கடினமான வாழ்க்கை பக்கத்து நடுவில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபெய்த் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் தட் வி ஹேவ் இன் கிரைஸ்ட். ஸோ இன்னைக்கும் ஆண்டவர் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினாரோ, அவங்க கடினமான வேலை, கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை, கசப்பான கீரை எப்படி அதெல்லாம் காண்பிக்குதோ, அப்படி ஒரு வேலை இன்னைக்கு நமக்கு வந்திருந்தாலும் we all have a great hope in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவரே ரட்சகர், அவரே நம்முடைய மீட்பர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒரு விசை கூட நம்ம அர்ப்பணிக்கலாம். எப்படி யூதாவை கர்த்தர் மன்னித்து கிருபையினாலே மீட்டு கொண்டாரோ, யூதா தன்னுடைய பொருளை மீட்டு கொள்ளும்படியாக எப்படி வெள்ளாட்டி குட்டியை அனுப்பினானோ, தேவனாகிய கர்த்தர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். எப்படி ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருந்தாரோ, பிற்பாடு கிறிஸ்து அதே இடத்துல அதே நாட்கள்ல தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எனக்காக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு ரிசரக்ஷன் டேவா இருக்கட்டும். நம்ம எல்லாரும் நம்ம பங்கு பெறுறவங்க தான். ஆனா இதெல்லாம் நினைவு கூர்ந்து வெறும் அடிமைத்தன வாழ்க்கை மட்டும் இல்ல, பிசாசின் பிடியில் இருந்த நம்மை, விக்கிரகத்தின் பின்னாடி இருந்த நம்மளை, எங்கேயோ இருந்த நம்மளை, எவ்விதத்திலும் தகுதியுள்ளவர்கள் அல்ல, தகுதியற்ற நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். யூதா தகுதியுள்ளவன் அல்ல. He was not a righteous man. But still God forgave his sins and God redeemed him. அவனுடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இது நம்முடைய நல்ல கிரியைகளினாலே அல்ல. It's not by our good deeds, but God paid a very heavy price. God paid a very heavy price. அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்றார், விலையேற பெற்ற வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்க மீட்கப்படல, மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எனக்காக நீங்க ரத்தம் சிந்துனீங்கப்பா. ஆண்டவரை மட்டும் நம்ம தெரியாம போயிருந்தா, அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராம போயிருந்தா, இன்னும் இருள தானே இருந்திருப்போம். 3400 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புஸ்தகத்துல எழுதி வைத்து, அவங்க மேஜையில் அந்த புஸ்தகத்துல கர்த்தர் எப்படி வாதைகளை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று வாசித்து இதை இன்று வரை கொண்டாடுகிறார். இன்றைக்கும் மேசியா வருவார் வருவார் என்று காத்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும் அவர் அதிசீக்கிரத்திலே வரப்போகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வருகிறார். ஒவ்வொருவருக்கும் இயேசு தேவை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ளது, விடுவிக்க வல்லமையுள்ளது. அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேதத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா விதமான மீட்பின் திட்டத்தையும் கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கு விளையாக உம்முடைய ரத்தத்தையே நீர் கொடுத்தீரப்பா. உங்களையே எங்களுக்காக கொடுத்தீங்க இயேசு ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தை இருதயத்தில் நாங்கள் எழுதி வைத்து சுமந்து செல்ல ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா புளிப்புள்ள காரியத்தின் கர்த்தர் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாக உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட வேண்டும், ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உலகம் எங்கும் கொண்டாட இருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த பஸ்கா பண்டிகை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, எப்பத்தா என்று சொல்லி திறந்தவரே, ஆண்டவரே, இன்னும் திறக்கப்படாத எத்தனை உள்ளங்கள் உண்டு ராஜா. உடைய வருகையோ சமீபமா இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா அடையாளங்களையும் நாங்கள் காண்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த செஷனுக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இணைந்து வந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரை மனதார வாழ்த்துகிறோம். உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன்.